ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இது சம்மந்தப்பட்டு அப்கமிங்கில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து லைனாக வரப்போகுது. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சுருக்க இந்த இமேஜை வச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதை பற்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ப்ரோச்சர்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்கமிங்கில் லைனாக பார்க்க போகிறோம். இது வந்து கிளாஸ் 1. இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ஒர்க் தான். பட் நமக்கு வந்து இது ரொம்ப சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். அதே சமயம் இதில் நம்மளால் நல்லாவும் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் எப்படி ஆரியில் வீடியோ பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் இதுவும். ஆரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியும் நம்ம இது பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நல்லா க்ரியேட்டிவாக வேணும் அப்படின்னா இன்னும் சில திங்ஸ் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரிக்கு வந்து ஃப்ரேமு, ஸ்டாண்டு, அந்த நீடில் அது எல்லாமே தனித்தனியாக தேவைப்படும். பட் இதுக்கு வந்து அப்படி எதுவும் கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் துணி தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம மேக் பண்ணலாம். ஸ்டாண்ட்லாம் தேவை கிடையாது. ஃப்ரேம் இருந்தால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஃப்ரேம் இல்லாமலும் இது வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, ஆரியில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து அன்ஸ்டிச்டு ப்ளவுஸில் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இதில் ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம், அன்ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம். நம்மளோட பழைய ப்ளவுஸ்லாம் பார்த்தா ரொம்ப ப்ளெயினாக இருக்கும். அதெல்லாம் எந்த டிசைனும் இருக்காது மேக்ஸிமம் பழைய ப்ளவுஸ்லலாம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ எப்படிடா ஒரு ஒர்க் பண்ணி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த மாதிரி ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து அதில் நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட பழைய ப்ளவுஸை புதுசாக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கலரில் என்ன ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட்டிவாக யோசித்து ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்றனால நான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஸ்டார்டிங்லேயே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து சிம்பிள் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி அப்கமிங்கில் ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் நம்ம சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவை இன்னும் நிறைய டிசைன்ஸ் எனக்கு கொடுங்க மேம், எனக்கு இன்னும் அப்ளை பண்ணணுன்ற ஆசையாக இருக்குது, நான் இதை ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்கமிங்கில் இன்னும் நான் நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்காக நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சம்மருக்காக 2 மந்த் ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீயாக இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஆரி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். மற்றபடி கம்ப்ளீட்டாக கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணி உங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இன்கேஸ் மெட்டீரியல் தேவை அப்படின்னா மெட்டீரியல் வந்து நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்கமிங்கில் ப்ரூச்சர்ஸ் கிளாஸும் நான் எடுக்கலான் இருக்கேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எடுக்கலாமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் நான் போடுற இந்த மாதிரி ப்ரூச்சர்ஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரூச்சர். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கிங் வீடியோஸ் வந்து நான் இப்போ போடுறேன், பாருங்கள். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பெட்டல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். நம்ம இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கட்டு கம்பி மாதிரி ஒரு கம்பி இருக்கும். ஸோ இதில் தான் வந்து அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மூடியோ இல்லை ஏதாவது சின்ன பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ அதில் இப்படி ரோல் பண்ணணும். நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மூடி எடுத்துக்கலாம். சின்னதாக வேணும், இது எனக்கு இவ்வளோ பெருசாக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இந்த சைஸுக்கு வேணுன்றனால நான் இந்த கேப் எடுத்திருக்கேன். எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கம்பி வந்து கட்டு கம்பி மாதிரி எப்படி வேணாலும் நம்ம பெண்ட் பண்ணி வளைச்சிக்கலாம். இதை நான் இதில் ரோல் பண்ணிவிட்டு எந்த சைஸுக்கு வேணும் அந்த கேப் முடியுது இல்லையா, அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இப்படி 2 தடவை சுற்றினோம் அப்படின்னா அழகாக அது வந்து டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சிம்பிள் மெத்தட் தான் இது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்ட்டு நம்ம தனியாக எதுவும் வாங்கணுன்ட்டுலாம் கிடையாது. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்துடும் இது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போது 4 பெட்டல்ஸ் வந்து பண்ணுறதுக்காக 4 ரிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எத்தனை பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதில் எப்படி வந்து நம்ம கிளாத் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து இந்த ரிங் மேலே நம்ம சுற்றுறதுக்கு கிளாத் வேணும். அந்த கிளாத் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து சாக்கிங் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. எல்லா கலர்ஸ்லேயும் இது வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஆக்சுவலி நம்ம வாங்கும்போது அந்த கிளாத் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம புதுசாக வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா டார்க் கலர்ஸு, லைட் கலர்ஸு, இல்லை இதிலே வந்து டபுள் ஷேட்ஸு அந்த மாதிரிலாம் எல்லா கலர்ஸ்லேயுமே கிடைக்கிது. இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரித்து யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த கம்பியில் எப்படி இது வந்து கிளாத் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெண்ட் ஆகுதுல இந்த கிளாத்து ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் வச்சுக்கலாம். இந்த கம்பியை உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி இழுத்தோம் அப்படின்னாலே இந்த கிளாத் வந்து கம்பியில் நல்லா சுற்றிடும். நல்லா இழுத்துக்கணும். கிளாத் வந்து லூஸ் விட்டுறக்கூடாது. நம்ம நல்லா இழுத்துட்டு ஃபுல்லாக எல்லா கார்னரையும் ஒன்றா கொண்டு வரணும். நம்ம எல்லா கார்னரையும் இந்த மாதிரி ஒன்றா கொண்டு வந்துட்டு டைட்டாக கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது ஜஸ்ட்டு 2 ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லாக் ஆகிடும். டைட்டாகிடும். நமக்கு பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி டைட் ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே நிற்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட்டு நூல் இருக்கு இல்லையா, ஸ்விங் நூல், அந்த நூல் வச்சு ஒரு 4-5 சுற்று வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம நார்மலாக எப்படி பூ கட்டுறதுக்கு இது பண்ணுவோம் அந்த மாதிரி 2 நாட் போட்டுக்கோங்க. ஒரு தடவை நாட் போட்டுட்டு அப்புறம் திருப்பி ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு அகைன் வந்து அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது வந்து எதுக்காகனா, இந்த கிளாத் இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து டைட்டாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நூலை கட் பண்ணிடலாம். நூலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த கிளாத் வந்து இப்படி எக்ஸஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நான் வந்து இப்போது இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது சென்டரில் இந்த 4ஐயும் வந்து நம்ம சேர்த்து சென்டரில் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நார்மல் மிஷின் த்ரெட்டில் வந்து சேம் கலர் த்ரெட் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். ஒன்றுனா பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கார்னரில் அந்த நம்ம ஒரு நூல் சுற்றணும் இல்லையா, அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக எப்படி துணி தைப்போமோ சேம் மெத்தடு தான். மேலேருந்து கீழே, அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். எல்லா சைட்லேயும் அது வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி 2 சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த பெட்டல் வந்து மூவ் ஆகாமல் நமக்கு கரெக்டாக ஷேப் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு 4-5 தடவை நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம எப்படி நூல் சுற்றணுமோ அதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கப்புறம் இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு கிளாத்தை நல்லா இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிக்கிட்டு, ஸோ இந்த கிளாத்து வந்து தூக்கிட்டு வரும் நமக்கு. அதனால் அந்த கிளாத்லேயே வந்து இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ சேம் அதே மாதிரி கிளாத்லேயே வந்து ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கலாம். கிளாத் வந்து நல்லா உங்களுக்கு அப்போ படிஞ்சிருக்கும், தூக்கிட்டு இருக்காது. நம்மளோட ஃப்ளவர் வந்து நல்லா ஈவனாக இருக்கும். அப்போது இது ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து எல்லா சைட்லேருந்தும் ஸ்டிச் பண்ணுறோமா அப்படின்றது மட்டும் நம்ம கவனிக்கணும். இந்த கிளாத்தும் வந்து இந்த மாதிரி படிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த பெட்டல் வந்து மேலே வைக்கும் போது நமக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது. இப்போ நம்ம வந்து அடுத்த பெட்டலை ப்ளேஸ் பண்ணிடலாம். சேம் அந்த ஃபஸ்ட்டு பெட்டல் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி மெத்தட் தான். இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, 2த்துக்கும் கேப் வேணும்னா கேப் வந்து ஈவனாக இருக்கா, அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா, அதை மட்டும் கவனித்து நம்ம இதையும் சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த பெட்டல் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி மெத்தடில் இதுவும் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி போடணும். அந்த துணி வந்து நான் அதில் சொன்ன மாதிரி துணி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த தூக்கிட்டு இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்காது. இந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பக்கம் துணி தூக்கிட்டு இருக்க இடத்துலையும் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 4 பெட்டலையும் தச்சு முடிச்சிட்டேன். எல்லாமே வந்து ஒரே இடத்துல இந்த இடத்துல கவனமாக இங்கே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈவனாக நின்றோம். இது வந்து நான் 4 வச்சுருக்கேன். 4க்கு பதிலாக 5 கூட வைக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அதே மாதிரி நான் இந்த ஷேப் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக பட்டர்ஃப்ளை ஷேப்பு, இன்னும் பூலேயே கொஞ்சம் வேறு மாதிரி ஷேப்லாம் இன்னும் நிறைய பண்ணலாம். அதெல்லாம் அப்கமிங்கில் நம்ம கிளாஸஸில் வரப்போகுது. ஸோ இப்போது இது வந்து வெறும் சிம்பிள் ஃபஸ்ட்டு கிளாஸுன்றனால நான் வந்து இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இதிலே வந்து இந்த சென்டரில் நம்ம வந்து இந்த ஸ்டிச் பண்ணியிருக்க இடம் மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து கிளியராக
கிளியராக இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தான். நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஒயிட் பேர்ல் வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயிட் கலர் வந்து பேர்ல் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன முத்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம், அது வந்து நம்மளோட விருப்பம்தான். நமக்கு என்ன இந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு எது கொடுத்தா நல்லா இருக்குமோ அது நம்ம கொடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். நான் இது இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்கு சும்மா எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸ் வச்சு சும்மா ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஐடியா தான். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க வச்சு எப்படி வேணாலும் பண்ணலாம். சரி, இன்னும் ஒரு ஹேங்கிங் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ஒயிட் கலர் பேர்ல் வச்சு கீழே ஒரு ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணுறேன். அதுக்கு 2 பீடாக வந்து நம்ம கோத்துக்கலாம். 2க்கு மேலே போடாதீங்க. இந்த மாதிரி 2 பீடாக வந்து நீடில் எடுத்துக்கிட்டு அந்த பீட்ஸை உள்ளே தள்ளிட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச் பஞ்ச் பண்ணி உள்ளே கீழே இறக்கிக்கலாம். கிளாத்துக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எவ்வளோ தூரம் ஹேங்கிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி இதையும் எடுத்துக்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது நம்மளோட ஒர்க்குன்ட்டு. ஸோ நம்மளோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அவுட்புட் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரோச்சர்ஸ் மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னமும் நிறைய டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.